ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்ம வித்தியாசமான ஒரு காரியத்துக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது சோர்ந்துடுறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறோம். சில நேரத்தில் பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம். ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்றதுக்காக. அதனால் சவால்களை சந்திக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அதுக்காகவும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி சில சவால்களுக்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அழிந்து போகிற பொன்னானது அக்னியினால் சோதிக்கப்படுறது மாதிரி நம்முடைய விசுவாசம் சோதனைகளினால் சோதிக்கப்படுது. கண்களை மூடி நமக்கு வர சோதனைகளுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுக்கு வர சோதனைகளை நினச்சி நாங்கள் கலங்குறோம்ப்பா. ஆனால் அது எல்லாமே எங்களை புடமிட்டு நல்ல உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்காக, எங்கள் விசுவாசத்தை பெருகுவதற்காக, நீர் அதை அனுமதிப்பதற்காக மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கடினமான பாதைகளில் நம்ம கடந்து போகும்பொழுது அது நம்மளை ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டு போதான். அதனால தான் வேதம் சொல்லுது, தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது நான் உன் அருகில் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, கடினமான பாதைகளை நாங்கள் போகும்பொழுதெல்லாம் நீங்கள் எங்கள் பக்கத்திலே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்னியை கடக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக, நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நமக்கு வர சவால்கள் நமக்குள்ள நல்ல குணங்களை உருவாக்குதான். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், உபத்திரவங்கள் பொறுமையை கொண்டு வருகிறது. ஆகவே நமக்கு ஆண்டவர் நல்ல குணங்களை கொடுப்பதற்காக தான் இதை அனுமதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடி அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற சவால்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக எங்களுக்கு பொறுமை, கிருபை, தயவு, ஆண்டவரே தாழ்மை, இப்படிப்பட்ட குணங்களை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்கிற எல்லா உதவிகளுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அடுத்து, பலவீனமான நேரத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் நம்முடைய பலவீனமான நேரத்தில் நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஆண்டவருடைய பலன் வெளிப்படுதான். அதனால தான் அப்பா சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கண்களை மூடி நம்முடைய பலவீனங்களுக்காக அப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை சொல்வோம். ஆண்டவரே, பலவீனமான நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களுக்குள் மறைஞ்சிருக்கிற உங்கள் பலன் அதன் மூலமாக வெளிப்படுவதற்காக, உங்கள் கிருபை வெளிப்படுவதற்காக உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கையில் வர சில போராட்டங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருதான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தாவே, நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நல்ல பாடங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை கொடுக்கிறீர். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்று பல விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரீங்க. இப்படிப்பட்ட பாடுகளுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பாடுகள் மூலமாய் நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அடுத்ததாக, கடினமான பாதைகள் வழியாக போகும்பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். எப்படிடா இந்த பாதையில் போக போகிறோம்னு சொல்லி திகைக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், கஷ்டமான பாதைகளை நம்ம போகும்பொழுது அது நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகுது. அது மாத்திரம் இல்லை, அது நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துது. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ நம்ம பாடுகள் வழியாக கர்த்தரை ரொம்ப நல்லா அறிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாக நம்ம உயரத்துக்கு போகிறோம். கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, கடினமான பாதைகள் வழியாகி போகும்பொழுது உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த பாதைகள் எங்களை ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் நேராக நடத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு வழிகளை திறப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது நம்ம பயந்துடக்கூடாது. இந்த போராட்டங்கள் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மளை தயார்படுத்துது. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் கைகளை யுத்தத்துக்கும்
என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்றதை பார்க்குறோம். அதனால் கண்களை மூடி நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நாங்கள் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அந்த போராட்டங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்கு எங்களை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க நிற்கிருபை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நம்ம லைஃப்பில் கஷ்டங்கள் தீமைகள் வரும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த தீமைகள் நமக்கு சீக்கிரத்தில் நன்மையாய் மாறும். அதனால தான் ரோமர் 8:28 நம்ம பார்க்குறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கண்களை மூடி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே, தீமைகளும் நன்மையாக மாறும் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அடுத்து உபத்திரவங்கள் வழியாக நம்ம போகும்பொழுது அது இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருதான். அதாவது நம்மளை மாதிரியே உபத்திரவத்தில் போகிறவங்களுக்கு நம்ம தைரியத்தையும் ஆறுதலையும் சொல்கிறதுக்காக அது நம்மளை பலப்படுத்துது, நம்மளை வழி நடத்துது. ஆகவே கண்களை மூடி உபத்திரவங்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற உபத்திரவங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உபத்திரவப்பட்டு ஆண்டவரே பாடங்களை கற்றுக்கொண்ட பின்பு எங்களைப் போலவே உபத்திரவத்தில் போகிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும், இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நம்ம லைஃப்பில் வர கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் இது எல்லாமே நாளுக்கு நாள் நம்மளை வெற்றிக்கு நேராக வழி நடத்துது. அதனால தான் வாக்குத்தத்தம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒவ்வொரு கஷ்டத்தின் மத்தியிலும் அப்பா எனக்கு வெற்றி தருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் உங்களுக்கு வெற்றியை தந்து நீங்கள் நினையாத உயரத்தில் நிச்சயமாக அவங்களை கொண்டு போய் வைப்பார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வைக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த கஷ்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சார்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை வாசிக்கிறவங்களுக்கு அது ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும், உங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எந்த வகையில் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you.